ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். நம்ம வந்து சித்திரக்கூடில் இருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து குப்த கோதாவரி. இந்த இடத்துல வந்து ஒரு குகைக்குள்ளே இந்த கோதாவரிக்குள்ளே நடந்து போய் குகைக்குள்ளே தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே நடந்து போனோம் அப்படின்னா ஒரு சிவன் இருப்பார். இந்த இடத்துல ராமரும் லக்ஷ்மணனும் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடம் முழுக்க ராமர் சம்பந்தப்பட்ட இடம். ராமர் வனவாச காலத்தை முழுக்க 11 வருடங்கள், முக்காவாசி நாட்களை வந்து இந்த சித்திரக்கூட் பகுதியில் தான் கழிச்சிருக்காரு. இதுதான் குப்த கோதாவரி. உள்ள வந்து ஃபுல்லாக குகையில உள்ள தண்ணிக்குள்ள நடந்து போய் ராமனும் லக்ஷ்மணனும் உள்ள வந்து தவம் பண்ணியிருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது. अरे मानते एक पास से अंदर की तकरार रास्ता फंस जाओ तो क्या होगा? इसका जिम्मेदार कौन होगा बताइए यार? आप होंगे? अरे यार कौन मैं भी कर सकता हूँ? गुप्त गोदावरी. ஜெய் ஸ்ரீராம். சித்திரக்கூட்டில் குப்த கோதாவரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு குகைக்குள்ளே இறங்கி வரணும். இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ராமர், லக்ஷ்மணன், சீதா அவங்களுக்கு வந்து உள்ள கோவில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ராமரும் லக்ஷ்மணனும் தவம் பண்ணியிருக்காங்க இந்த குகைக்குள்ளே அப்படின்னு சொல்லப்படுது. குப்த கோதாவரி இது வந்து யூபியிலேருந்து நமக்கு காஷி இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு பக்கம் தான். ஆனால் வந்து இது வந்து எம்பி, இது யூபி கிடையாது, எம்பி, மத்திய பிரதேஷ். வெளியில் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. உள்ளுக்குள்ளே அப்படியே வேர்த்து ஊற்றுது. அப்படியே வெக்க அவ்வளோ வெக்கையாக இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். சீதா மாதா இங்கே ஸ்நானம் பண்ணியிருக்காங்களாம். குப்த கோதாவரி சீதா குஃப்.